கொங்கு மண்டலம் பெரும்பாலும் விசைத்தறி தொழிலால் தான் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த விசைத்தறி தொழில் அந்தளவுக்கு லாபம் இல்லை. இன்றைக்கு வேறு தொழில் தெரியாத காரணத்தினால் இன்றைக்கு விசைத்தறியை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள், விசைத்தறி தொழிலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் என்னை பொறுத்தவரை விசைத்தறி என்பது 1973 83 வரை என்னுடைய பள்ளி நாட்களிலேயே தினசரி இந்த விசைத்தறி தொழிலோடு இணைந்திருந்தவன். சில நாட்களிலே முழு இரவு கூட நான் விசைத்தறியை ஓட்டி இருக்கிறேன். ஏதோ இப்போ போஸ்ட் கொடுப்பதற்காக விசைத்தறியை கையிலே பிடித்தவன் அல்ல நான். இன்றைக்கும் அதே ஜவுளி தொழிலில் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான விசைத்தறிக்கு ஆர்டரை கொடுத்து துணியாக வாங்கக்கூடிய அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் விசைத்தறி தொழிலோடு நான் பிணைந்திருப்பவன். அந்த தொழிலுடைய லாப நஷ்டங்கள், வேதனைகள் முழுமையாக அறிந்தவன் நான். விசைத்தறி தொழிலுக்கு, குறிப்பாக விசைத்தறி தொழிற்சாலைக்கு மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்ட போது ₹1.40 உயர்த்தினார்கள். உடனடியாக தமிழகத்தில் இருக்கிற எல்லா சங்கங்களையும் அழைத்து சென்று முதலமைச்சரை சந்தித்து விசைத்தறியுடைய இன்றைய நிலையை எடுத்து கூறி ₹1.40 ஆக்கிய அந்த மின்சார கட்டணத்தை பாதியாக குறைத்து 70 பைசாவாக அது மாறுவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறேன். அதேபோல 750 யூனிட் இலவச மின்சாரம் இருந்ததை அப்போதே முதலமைச்சர் 1000 யூனிட்டாக மாற்றி கொடுத்தார். ஓரளவுக்கு விசைத்தறியாளர்களுடைய பிரச்சனையை அது தீர்த்தது. அன்றைக்கு முதலமைச்சரை சோமனூருக்கு அழைத்து வந்து ஒரு பெரிய பாராட்டு விழாவை, நன்றி தெரிவிக்கின்ற விழாவை நாங்கள் நடத்தினோம். விசைத்தறி மீள வேண்டும் என்று சொன்னால் சலுகை விலையிலே சோலார் அமைப்பதற்கு அரசு உதவி செய்ய வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை செய்வேன். அந்த ஏற்பாடுகளை செய்து கொடுத்தால் அதனுடன் நெட் மீட்டர் பொருத்துகின்ற அந்த அனுமதியையும் அரசிடம் பேசி வாங்கி கொடுப்பேன். அதன் மூலமாக உற்பத்தியாகிற மின்சாரத்தை மின்சாரத்துறைக்கும் தர முடியும், தேவையான போது எடுத்துக்கொள்ளவும் முடியும். அந்த வகையில் இந்த விசைத்தறி தொழிலை வாழ வைப்பதற்கான ஒரு முயற்சியாக நான் பார்க்கிறேன். இலவச வேட்டி சேலை திட்டத்தில் முழுமையாக விசைத்தறியை பயன்படுத்துவதை நான் உறுதி செய்வேன். அதே போல விசைத்தறிக்கு இருக்கிற ஜிஎஸ்டி, சிறிய விசைத்தறி கூடங்கள் எல்லாம் ஒரு ஆடிட்டர் வச்சு ஜிஎஸ்டி கணக்கு தாக்கல் பண்ண முடியாது. அதனால் அதுக்கு அந்த ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு வேண்டும் என்று கடைசியாக நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே நான் பேசியிருக்கிறேன். நிதியமைச்சர் அவர்கள் டெல்லியிலே ஜிஎஸ்டி கவுன்சிலே அமரும் பொழுது அதற்கு விலக்கு வாங்கி தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். இப்படிப்பட்ட சில விஷயங்கள் இந்த விசைத்தறி தொழிலாளர்களையும் விசைத்தறி தொழிலை நடத்தி கொண்டிருப்பவர்களையும் காப்பாற்றுகின்ற முயற்சியாக நான் பார்க்கிறேன். இதையெல்லாம் கண்டிப்பாக புதிய அரசு அமையும் பொழுது நான் விசைத்தறி சங்கங்களை எப்போதும் போல அழைத்து சென்று அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன். திருச்செங்கோட்டிலே விசைத்தறி கூடங்களுக்கு தொழில் வரி நியமிக்கிறேன் என்று சொன்ன போது கூட மாண்புமிகு அமைச்சர் KN நேரு அவர்களை சந்தித்து திருச்செங்கோட்டில் இருக்கிற விசைத்தறிகள் எல்லாம் ஒரு வீட்டிலே ஒரு 2 தறி 4 தறி போட்டு நடத்துபவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்களே முதலாளி, அவர்களே தொழிலாளி. அப்படித்தான் திருச்செங்கோட்டிலே சட்டையம்புதூர், சூரியம்பாளையம் போன்ற பகுதிகளிலே விசைத்தறிகள் இயங்குகின்றன. அதற்கு தொழில் வரி விதிக்கக்கூடாது என்று நான் கேட்டுக்கொண்டதன் பேரிலே அப்போது அது நிறுத்தி வைக்கப்பட்டது. ஆனால் விசைத்தறி தொழிலை பாதுகாப்பதற்கு நான் எப்போதும் உறுதுணையாக இருப்பேன். இது விசைத்தறியாளர்கள் எல்லோருக்குமே தெரியும். மறக்காதே மறக்காதே ஏப்ரல் 23 மறக்காதே. வாக்களிப்போம் வாக்களிப்போம், உதய சூரியன் சின்னத்தில் வாக்களிப்போம். வேண்டும் வேண்டும் மீண்டும் ஈஸ்வரன் வேண்டும். தலை நிமிர்ந்த திருச்செங்கோடு தொடர் வளர்ச்சிக்கு ஈஸ்வரன் வேண்டும். மீண்டும் வாக்களிப்போம் உதயசூரியன்.